ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இப்போ நான் சொல்ல போகிற எக்ஸாக்டான ஸ்ட்ராட்டஜி தான் குரூப் டி எக்ஸாம்ஸில் நிறைய பேர் 45 மார்க்ஸ் எடுக்கிறவங்கள 80+ மார்க்ஸ் வரைக்கும் எடுக்க ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. டுடே லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸில் நம்ம டிஸ்கஷன்ஸ் பாயிண்ட் அண்ட் ஃபோக்கஸ் ஏரியாவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஓவர்வியூ ஃபார் ஆர்ஆர்பி குரூப் டி. ஃபர்ஸ்ட் குரூப் டி எக்ஸாம்ஸ்னால் என்ன, அதில் என்ன வேலை, யாரெல்லாம் எலிஜிபிள்னு ஒரு சின்ன ஓவர்வியூ பார்க்கலாம். Understanding the exam pattern and syllabus and focus on high weightage topics. சிலபஸில் இருக்க எல்லா டாபிக்ஸும் முக்கியம்தான். சில டாபிக்ஸ்லேருந்து அதிக கொஷின்ஸ் வரும். அந்த ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ் எது எதுன்னு கண்டுபிடிச்சு அதில் அதிக கவனம் செலுத்துங்க. நெக்ஸ்ட்டு புக்ஸ் அண்ட் பிடிஎஃப் ஃப்ரீ மெட்டீரியல் சோர்ஸிங் யூடியூப் சேனல். அதாவது நம்மளுக்கு நிறைய ஃப்ரீ சோர்ஸ் சேனல்ஸ்லேயும் நிறைய இருக்குது, ஃப்ரீ மெட்டீரியலும் இருக்குது. என்னென்னலாம் மெட்டீரியல் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரீயாகவே ஸ்டடி பண்ணலான்னு இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஹவு டு கில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் லைக் எ ப்ரோ. இதில் இருக்க ப்ராப்ளம் நம்மளுக்கு நிறைய பேருக்கு இருக்கும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் எப்படி படிக்கிறது, படிக்க உட்காந்தாவே ஃபோன் சோஷியல் மீடியான்னு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் ஃபோக்கஸ்டாக எப்படி ஸ்மார்ட்டாக ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நீங்கள் ரெகுலர் அண்ட் கன்சிஸ்டன்சியாக இன்னிலேருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட ஈஸியாக எக்ஸாம்ஸை உங்களாலையும் க்ராக் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறது தெரிஞ்சிருக்கோம், நிறைய பேருக்கு ஆர்ஆர்பி தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஜாப் ரோல்ஸ் பாருங்கள். ட்ராக் மெயின்டெனர் கிரேட் 4 ட்ராக்மேன், கிரேட்மேன், கேட்மேன், பாயிண்ட்ஸ்மேன், ஹெல்ப்பர் இன் எலக்ட்ரிக்கல், இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட், போர்ட்டர் அண்ட் அதர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி நிறைய வேலை இருக்குது. எக்ஸாம் டியூரேஷன்ஸ் நேரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ். கொஷின்ஸ் எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 100 கொஷின்ஸ். எக்ஸாம்ஸ் எப்படி நடக்கும்னா ஆன்லைன் எக்ஸாம்ஸ் தான், சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் ரீசனிங்ஸ். மார்க்ஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா 1 மார்க் ஃபார் ஈச் கொஷின்ஸ் தான். நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஒரு கேள்வி தப்பான பதில் சொன்னால் 1/3 மார்க் கம்மியாகும். அதாவது 3 தப்புக்கு 1 மார்க் போயிடும். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னா சிபிடி ஆன்லைன் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி, அதாவது பிடி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வைப்பாங்க. அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ், அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ், இது எல்லாமே நடக்கும். ஸோ ஆர்ஆர்பியோடைய அஃபிஷியல் வெப்சைட்டை மறக்காமல் செக் பண்ணுங்கள். எக்ஸாம் பற்றி எல்லா ஃபுல் டீட்டெயில்ஸும் அதில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்கலாம். ஸோ ஆர்ஆர்பி குரூப் டியில் முதல் தேர்வு சிபிடி 1 மொத்தமாக 100 மார்க்ஸுக்கு கேட்குறாங்க. டைம் டியூரேஷன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 90 மினிட்ஸ், அதாவது 1.5 மணி நேரம். ஆனால் நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 120 மினிட்ஸ், அதாவது 2 மணி நேரம் தருவாங்க. இதில் நெகட்டிவ் மார்க் இருக்குது, இது மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ வந்துட்டு நெகட்டிவ் மார்க்னு ஒன்று இருக்கிறதுனால அதனால் தெரிஞ்ச கேள்விக்கு மட்டும் தைரியமாக ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணதுலேருந்து மார்க் குறையும். ஸோ செக்ஷன்ஸ் பார்த்துட்டோம். சப்ஜெக்ட் ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், மேக்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்குது. ஸோ ஜென்ரல் சயின்ஸில் 25 கொஷின்ஸ் அண்ட் 25 டோட்டலாக 25 மார்க்ஸ். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸில் 20, மேக்ஸில் 25 மார்க்ஸ் அண்ட் தென் ரீசனிங்கில் 30 மார்க்ஸ். ஓவராலாக 100 மார்க்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம் ஆர்ஆர்பி குரூப் டி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு செகண்ட் ஸ்டேஜ். சிபிடி 1 கிளியர் பண்ணவங்க தான் இந்த டெஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள். இதில் என்ன இருக்குது அப்படின்னா பிடி டெஸ்ட்டு மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லிஃப்டிங் அண்ட் ரன்னிங். வெயிட் லிஃப்டிங் எடை தூக்குறது 35 கேஜி 35 கிலோ எடையை 2 நிமிஷத்தில் 100 மீட்டர் தூக்கிட்டு போகணும். அதாவது கீழே வைக்காமல் 100 மீட்டர் தூக்கிட்டு போகணும். அதுவே கேர்ள்ஸ் அப்படி தான், வெயிட் லிஃப்டிங் தான் 20 கிலோ எடையை 2 நிமிஷத்தில் 100 மீட்டர் தூக்கிட்டு போகணும் கீழே வைக்காமல். ஓகேங்களா. அப்புறம் ரன்னிங் பார்த்தீங்கன்னா 1000 மீட்டர், அதாவது 1 கிலோமீட்டர் வந்து பாய்ஸ் எவ்வளோ தூரம் ஓடணும் 4 மினிட்ஸ் அண்ட் 15 செகண்ட்ஸ். இதுவும் ஒரே சான்ஸ் தான். அதே கேர்ள்ஸ் வந்து 1 கிலோமீட்டர் வந்து 5 மினிட்ஸ் 40 செகண்ட்ஸில் வந்து ரன்னிங்கை கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு சான்ஸ் தான் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ். இது வந்து தேர்டு ஸ்டேஜ். சிபிடி அண்டு பிடி கிளியர் பண்ணவங்க இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு கூப்பிடுவாங்க. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்ப்பாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் கூப்பிடும்போது என்னென்னலாம் ரொம்ப முக்கியம் இம்பார்ட்டன்ஸாக கொண்டு போகணும் அப்படின்னா எம்ப்ளாயீஸ் கிட்ட என்ஓசி வாங்கணும். அதாவது நீங்கள் இப்போ ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த கம்பெனி கிட்ட இருந்து இவர் எங்ககிட்ட தான் வேலை செஞ்சார், இவரை ரயில்வே வேலைக்கு சேர்த்துக்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஒரு லெட்டர், அதாவது என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகணும்.
இதை கொண்டு போகலைன்னா உங்கள் செலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ அதுவும் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. தேர்டு சிக்னேச்சர் பற்றி சொல்லியிருக்காங்க. நீங்கள் எக்ஸாம்ஸில் போட்ட சிக்னேச்சர், அப்ளிகேஷன்ஸில் போட்ட சைன்ஸ் எல்லாமே டாக்குமெண்ட்ஸில் போட்ட முக்கியமான கையெழுத்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். சைன் வந்து இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எய்தர் இன் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே சரியாக இருக்கணும். 10th மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட்ஸ் மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன்ஸில் கொடுத்த எல்லா சர்டிஃபிகேட்ஸும் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். அதில் இருக்க நேம் அண்ட் டேட்டா எல்லாமே சரியாக இருக்கணும். சரிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்ஆர்பி குரூப் டி டாபிக் வைஸ் வெயிட்டேஜில் இப்போ நம்ம மேக்ஸ் பார்த்துடலாம். நம்பர் சிஸ்டமில் 3 to 4 கொஷின்ஸ், சிம்பிளிஃபிகேஷன்ஸில் 3 to 4 கொஷின்ஸ், அண்ட் ஆவரேஜ் 1, ஏஜஸ் 1, அண்ட் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸில் வந்து 1 to 2 கொஷின்ஸ் கேட்குறாங்க. பர்சன்டேஜ்லேயும் 1 to 2, அண்ட் மென்சுரேஷன்ஸில் 2 to 3 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அண்ட் மிக்சர்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸில் வந்து 1 கொஷின்ஸ், அண்ட் தென் ப்ரோக்ரெஷன்ஸில் 1, டைம் அண்ட் ஒர்க் 1 and 2 கொஷின்ஸ், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் 1 and 2, எஸ்ஐ அண்ட் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 1 and 2, profit and loss, algebra, geometry and trigonometry 1 to 2 questions, data sufficiency, and statistics 1, DI, bar, line graph and pie chart, table column 1 to 2 questions. இதில் அதிகமாக வெயிட்டேஜ் அதிகமாக எதுக்கு இருக்குன்னு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபோக்கஸ் பண்ணி படித்தாவே நம்ம கிளியராக நம்ம ஈஸியாக கிராக் பண்ணலாம். மேக்ஸில் பாருங்கள் அதிகமாக என்ன டாபிக்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா மேக்ஸில் வந்து 25 கொஷின்ஸ் வரும் இல்லையா, முன்னாடியே பார்த்தோம். அந்த 25 கொஷின்ஸில் எந்த டாபிக்ஸ்லேருந்து எவ்வளோ மார்க்ஸ் வருதுன்னு பாருங்கள். இப்போ நம்பர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 3 to 4 கொஷின்ஸ் நம்பர் சிஸ்டம் சூஸ் பண்ணிக்கோங்க படிக்கிறதுக்கு. சிம்பிளிஃபிகேஷன்ஸ் அதில் அதிகமாக கேள்வி வருது இல்லையா. அதுக்கப்புறம் அதை தாண்டி பாருங்கள் மென்சுரேஷன்ஸில் கேட்டிருக்காங்க 2 to 3 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. வெயிட்டேஜை புரிஞ்சுக்கிட்டு ஸ்மார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ரீசனிங் பார்க்கலாம். ரீசனிங்கில் டோட்டலாக 30 கொஷின்ஸ் வரும்னு நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. ஸோ எந்த டாபிக்ஸில் அதிகமாக வெயிட்டேஜாக இருக்குன்னு கவர் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு அனாலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 to 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்பர் அண்ட் ஆல்ஃபாபெட் சீரீஸ் 3 to 4, அண்ட் கோடிங், டீகோடிங், அண்ட் ஆர்டரிங் அண்ட் ரேங்கிங், கேலண்டர் அண்ட் கிளாக் அண்ட் கேலண்டர், பிளட் ரிலேஷன்ஸ், கிளாசிஃபிகேஷன்ஸ், நான் வெர்பல் ரீசனிங் 1 and 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் சிலாஜிசம், அரேஞ்ச்மெண்ட் அண்ட் பேட்டர்ன்ஸ், வென் டயக்ராம், பசில்ஸ் பாருங்கள் 3 to 4 கொஷின்ஸ் வந்திருக்கு. அண்ட் டேட்டா சஃபிஷியன்சி 1, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட், ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசப்ஷன்ஸ், இதில் இருந்து கண்டிப்பாக ஒரு 2 கொஷின்ஸ் ஆச்சும் மாட்டோம். டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், இது எல்லாமே இல்லாமல் நான் வெர்பல் ரீசனிங்கும் கேட்பாங்க. அதுதான் பேட்டர்ன்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ என்ன அதிகமாக வெயிட்டேஜ் எதுக்கு இருக்குது அப்படின்னா 3 to 4 கொஷின்ஸ் நம்பர்ஸ் அண்ட் ஆல்ஃபாபெட் சீரீஸ்க்கும் பசில்ஸ்க்கும் இருக்குது. பசில்ஸ், அனாலஜி, அப்புறம் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் பேட்டர்ன்ஸு, முக்கியமாக ஸ்டேட்மெண்ட் சம்மந்தப்பட்ட கேள்வியை வந்து இது ரொம்பவே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா ரீசனிங்கில் அதிக மார்க் எடுக்க இந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஜென்ரல் அவேர்னஸில் டோட்டலாக 20 கொஷின்ஸ் வரும்னு ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஃபர்ஸ்ட் ஸ்லைடில். அந்த 20 கொஷின்ஸும் எந்த டாபிக்ஸ்லேருந்து எவ்வளோ மார்க் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ மாடர்ன் ஹிஸ்ட்ரியிலேருந்து 1 to 2 கொஷின்ஸ் வரும். ஜியாகிரஃபியில் இருந்துட்டு பாருங்கள் இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ்லேருந்து 2 to 3, அண்ட் ஜியாகிரஃபியில் வந்து 1 to 2 கொஷின்ஸ். அண்ட் வேர்ல்டு ஜியாகிரஃபி ரேர் தான். ஏஷியன் ஹிஸ்ட்ரி, மெடிவல் ஹிஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் 1 to 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்தியன் எக்கனாமி அண்ட் ஈக்காலஜி அண்ட் என்விரான்மெண்ட்ஸில் வந்து ரேர் தான். அண்ட் இந்தியன் எக்கனாமி பாருங்கள் 1 and 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபேமஸ் பீப்புள், ஃபேமஸ் பிளேசஸ் எல்லாமே 1 கொஷின்ஸ். இது ஃபுல்லுமே ஒவ்வொரு கொஷின்ஸ் தான் வருது. ஏன்னா ஜென்ரல் அவேர்னஸில் 20 கொஷின்ஸ் வருது இல்லையா. ரேண்டமாக எல்லாமே நீங்கள் கவர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் கண்டிப்பாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் இன்வென்ஷன்ஸ், அண்ட் கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் ஸ்கீம், முக்கியமான பாலிசிஸ்லாம் என்ன, ஒரு லாஸ்ட் 6 to 8 மந்த்தில் கரண்ட் அஃபேர்ஸில் கேட்ட எல்லா கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய பாலிசிஸை கவர் பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸு, அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ், புக் அண்ட் ஆத்தர், டே அண்ட் ஈவெண்ட்ஸ், ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ஸ், டான்ஸு, கிளாசிக்கல் டான்ஸ், ஃபோக் டான்ஸ், அப்புறம் யுனெஸ்கோ ஹோல் ஹெரிட்டேஜ் சைட்ஸ், முக்கியமான பாரம்பரிய தலங்கள்லாம் படிச்சுக்கோங்க. கமிட்டிஸ் அண்டு ரெக்கமெண்டேஷன்ஸ்லேருந்து இது எல்லாமே ஒரு கொஷின்ஸ் தான் வந்திருக்கு. இதில் அதிக வெயிட்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி அண்டு பாலிட்டி படிக்கலாம், ஈஸியாக கவர் பண்ண முடியும். அண்ட் மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணுங்கள், ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. முக்கியமாக கரண்ட் அஃபேர்ஸில் நடந்த முக்கியமான விஷயங்கள், சமீபத்தில் நடந்த முக்கியமான விஷயங்களை பற்றி நல்லா ரீகால் பண்ணுங்கள். ஒரு லாஸ்ட் 8 மந்த்தை கவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் கரண்ட் அஃபேர்ஸில் 20 கொஷின்ஸ். இது ஜென்ரல் அவேர்னஸ். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம்.
அக்ரீமெண்ட்ஸ் அதாவது ஒப்பந்தங்கள், நாடுகளிடையே ஒப்பந்தங்கள்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா? அத ரிலேட் பண்ணி ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்பாயின்ட்மெண்ட்ஸ் அண்ட் ரிசைனேஷன்ஸ் அதாவது அப்பாயின்ட்மெண்ட்ஸ் நியூ அப்பாயின்ட்மெண்ட்ஸ் யாரு? அதுக்கப்புறம் ராஜினாமா பண்ணது யாரு? இது மாரி ரிலேட் பண்ணி கேட்பாங்க. பிசினஸ் அண்ட் எக்கனாமி வியாபாரம், பொருளாதாரத்திலிருந்து 2 to 3 கொஷின்ஸ். ஃபில்ம் அண்ட் என்டர்டெயின்மெண்ட், இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 கொஷின்ஸ் கம்பல்சரி வந்துரும். பெர்சன் அண்ட் நியூஸ், பிளேசஸ் இன் நியூஸ், இன்டர்நேஷனல் அண்ட் நேஷனல் நியூஸ் பத்தி முக்கியமான தேசிய நிகழ்வுகள் எல்லாமே பாருங்க. அப்புறம் இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் முக்கியம் சொல்லியிருந்தேன். அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் அறிவியல் தொழில்நுட்பமுடைய வளர்ச்சிகள் பாருங்க. ஸ்டேட் அஃபேர்ஸ், நேஷனல் அஃபேர்ஸ், இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு கொஷின்ஸ். இங்கே பாருங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலேருந்து 5 to 7 கொஷின்ஸ் தான். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிலேருந்து ஒரு கொஷின்ஸ் கம்பல்சரி வந்துடும். சாரி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் 2 கொஷின்ஸ் தான், கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சிங்க. சமீபத்தில் நியூஸில் கேட்கப்பட்ட பிளேசஸ், முக்கியமான பிளேசஸ், பிஸ்னஸ் அண்ட் எக்கனாமிஸ், இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸு, யார் புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க, நியமிச்சிருக்காங்க, எந்த ஒப்பந்தம் நம்ம நாட்டுக்கும் வெளிநாட்டுக்கும் நடந்துச்சு, ரீசெண்டான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே 8 மந்த்து இதை கவர் பண்ணாவே போதும் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்குமே. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் சயின்ஸு டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா பயாலஜிலேருந்து 6 to 8, ஃபிசிக்ஸ் 7 to 9 அண்ட் கெமிஸ்ட்ரி 8 to 9. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இது மூணுமே இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக்ஸ் தான். இது ரிலேட் பண்ணியும் கேட்குறாங்க. ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து கண்டிப்பாக 25 மார்க்ஸ் கேட்பாங்க. இது மூணுமே மேஜரான டாபிக்ஸ் தான். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஈஸியாக கவர் பண்ணிடலாம். பயாலஜியில் என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு சப் டாபிக்ஸோட பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஸ்லைடில். ஸோ இது வரைக்கும் டாபிக் வைஸ் வெயிட்டேஜ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து எந்தெந்த டாபிக்ஸ்லேருந்து முக்கியமான சப் டாபிக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளிஃபிகேஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா? 2 to 3 to 4 கொஷின்ஸ், 2 to 3 கொஷின்ஸ் கூட வர வாய்ப்பு இருக்குது. போர்ட் மாஸ் ரூல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ராக்சிமேட் வேல்யூ, ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறது, அதை வச்சு பர்சன்டேஜாக கண்டுபிடிக்கிறது, ஃப்ராக்ஷன்ஸ், ரெசிப்ரோக்கல் நம்பர், தலைகீழாக நம்பர்ஸ் மாற்றி இருக்கிறது, டெசிமல் அண்ட் சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் ரொம்பவே முக்கியம். இந்த எக்ஸ்போனன்ட்ஸ் ரூல்ஸ்லாம் இருக்கும். இங்கே சைடில் இமேஜ் போட்டிருப்பேன் பாருங்கள். இந்த சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம எல்லாம் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட் வைஸ் தான் கேட்குறாங்க. ஸோ அழகாக க்ராக் பண்ணலாம். அல்ஜீப்ரா வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணணுமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு வேணாம் தான். ஏன்னா 1 கொஷின்ஸ் தான் வரும், 1 or 2 கொஷின்ஸ் தான் வரும். மற்றபடி ஹை வெயிட்டேஜாக இருக்கிற டாபிக்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அல்ஜீப்ராவில் ஐடென்டிட்டிஸ் அண்ட் லீனியர் ஈக்குவேஷன்ஸ், 1 வேரியபிள் அண்ட் 2 வேரியபிள்ஸ் கொஷின், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ், பாலினாமியல், யூனிட் டிஜிட்ஸ் அண்ட் லீனியர் இன்இக்வாலிட்டி அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. 1 கொஷின்ஸ் இல்லைன்னா 0 கொஷின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹை வெயிட்டேஜாக இருக்கிறது ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் நம்பர் சிஸ்டம்லேயும் 2 to 3 கொஷின்ஸ் வருது இல்லையா? ஸோ எல்சிஎம், ஹெச்சிஎஃப்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரிலேட் பண்ணி கேட்குறாங்க. டிவிசிபிலிட்டி ரூல் அண்ட் ரிமைண்டர் தியரம், இன்டீஜர்ஸ், ரேஷனல் அண்ட் இர்ரேஷனல்ஸ் நம்பர்ஸ்லாம் நம்பர் சிஸ்டம் ஓவராலாக கவர் பண்ணுங்கள். ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன்ஸில் டூப்ளிகேட் ரேஷியோஸ்னால் என்ன, ரெசிப்ரோக்கல் ரேஷியோஸ்னால் என்ன, ரேஷியோ ஆஃப் ஈக்குவாலிட்டி, இன்இக்வாலிட்டி எல்லாமே கேட்பாங்க. ஃபார்முலா சைடில் போட்டிருக்கேன், தெரியுதான்னு தெரியல. ஸோ வந்து நீங்கள் வந்து இதோடைய ஃபார்முலாஸ் ரிலேட் பண்ணி படிங்க. ஃபார்முலாஸில் இருந்துமே கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸில் சிம்பிள் ரேஷியோ, காம்பவுண்ட் ரேஷியோ, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ஸ், அப்புறம் காம்பவுண்டோ அண்ட் டிவைடண்டோ பற்றி கேட்பாங்க. அப்புறம் 4th ப்ரொபோர்ஷன்ஸ்னால் என்ன, 3rd ப்ரொபோர்ஷன்ஸ்னால் என்ன, மீன் ப்ரொபோர்ஷன்ஸ், ஏஜ், இது ரிலேட் பண்ணி கேட்பாங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் சேனல்ஸ் ரெஃபர் பண்ணுறேன், அதில் எல்லாமே இருக்குது. ஆன்லைன் ஃப்ரீ சோர்ஸ் தான். பெய்ட் கோர்ஸ் கட்டி படிக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சப் டாபிக்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. பெய்டு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நிறைய கைடன்ஸ் இல்லாமல் இருப்பீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு தேடி படிக்காமல் எல்லா மெட்டீரியலும் தேடி படிக்க முடியாது. ஸோ எல்லா மெட்டீரியலும் எல்லா சோர்ஸும் ஒரே சேனல், ஒரு 2-3 சேனல்ஸில் இருக்குது, நான் ரெஃபர் பண்ணுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் மிக்சர்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஆர் மேக்கிங் எ மிக்சர்ஸ் அண்ட் 2 or more என்டிட்டிஸ் அண்ட் மிக்சர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் மென்சுரேஷன்ஸில் இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே முக்கியம்தான். ஃபார்முலா நீங்கள் ஒன்ஸ் படிச்சுட்டாவே அதோடைய ஆன்சர்ஸும் நம்மளால் போட முடியும். அப்ளிகேஷன் சம் கேட்டால் கூட நம்மளுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், ஸோ நம்ம ஈஸியாக க்ராக் பண்ணலாம். ஸோ ஏரியா அண்ட் வால்யூம், ஸ்கொயர்ஸு, அப்புறம் ரெக்டாங்கிள், செமி சர்க்கிள்னா என்ன, சர்க்கிள்ஸ்னால் என்ன, ட்ரையாங்கிள், ரோம்பஸ், ட்ராபீசியம், பேரலோகிராம், கோன், சிலிண்டர், கியூபாய்ட், ஸ்பியர், ரைட் ப்ரைசம், இந்த இது கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ரைட் ப்ரைசம் கொடுத்துருக்கேன். பிரமிடு, டெட்ராஹெட்ரோன் இதுவும் கொடுக்கல. ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 2மே கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ ரிமைனிங் எல்லாமே இருக்குது.
இது எல்லாமே படிங்க. ஸோ ஃபார்முலா நீங்க படிச்சுட்டாவே ரொம்ப ஈஸியா இருக்கும். 10த் பேஸே நம்ம ஸ்கூல்லலாம் படிச்சிருப்போம் பாருங்க. மென்சுரேஷன்ஸ் 9த் ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். ஸோ பேசிக் லெவல் கொஷின்ஸ் தான் வரும். நான் எப்பயுமே சொல்றது தான். ரயில்வே கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்து ஒரு 6 to 7 எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. நீங்க ஸ்டார்ட்டிங்லேருந்து ஈஸி லெவல்லேருந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் படிச்சுட்டீங்க அப்படின்னா, ஈஸியா உங்களால கிராக் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஈஸி லெவல் மட்டுமே படிச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களால குரூப் டி, அ அ கான்ஸ்டபிள், ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் இது கிராக் பண்ணவே உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். கொஞ்சம் மாடரேட் அட்வான்ஸா படிக்கும்போது நீங்க அசால்ட்டா குரூப் டியா இருக்கட்டும், இல்ல ஆர்பிஎஃப், எஸ்ஐ, கான்ஸ்டபிளா இருக்கட்டும் ஈஸியா கிராக் பண்ண முடியும். ஏன்னா, எல்லாமே சேம் பேட்டர்ன், சேம் சிலபஸ், சேம் டாபிக் எல்லாமே ஒண்ணு தான். ஸோ, பொசிஷன் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஸோ, படிக்கும்போதே நீங்க அட்வான்ஸ் லெவல் படிச்சுட்டீங்கன்னா, எக்ஸாம்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிரலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். டைம் அண்ட் ஒர்க்லாம் அதோடைய சப் டாபிக்ஸ் பாருங்க. ஒர்க் எஃபிஷியன்சி பத்தி கேட்பாங்க. வேஜஸ் சம்பளம், மாச சம்பளம் கணக்கு படி கேட்பாங்க. பைப் அண்ட் சிஸ்டீன்ஸ் இது எல்லாமே படிங்க. டைம் அண்ட் ஒர்க்கோடைய ஃபார்முலாஸ் எல்லாமே ரிமெம்பர் பண்ணுங்க. இங்க சைட்ல குடுத்துருக்கேன். நீங்களும் ஒன்ஸ் வந்து கூகுள் பண்ணுங்க. உங்ககிட்ட நோட்ஸ் இருந்தா கண்டிப்பா நோட்ஸ் மேக் பண்ணி நீங்க ஃபார்முலாஸ்லாம் படிங்க. ஸ்பீட், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல பார்ஷியல் ஸ்பீட், ரிலேட்டிவ் ஸ்பீட், ஆவரேஜ் ஸ்பீட், போட் அண்ட் ரிவர்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின் இது எல்லாமே ஒரே பிளேலிஸ்ட்ல நிறைய சேனல்ஸ்ல குடுத்துருக்காங்க. ரெஃபர் பண்ண போறேன். ஸோ, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இங்க பாருங்க. அதோடைய டைம்ஸ், ஸ்பீட், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவும் குடுத்துருக்கேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல டீலிங்ஸ், டிஸ்ஹானஸ்ட் டீலிங்ஸ், சக்சஸிவ் செல்லிங்ஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப்ஸ், டிஸ்கவுண்ட், மார்க்கெட் பிரைஸ் அண்ட் மிக்ஸ்சர் ப்ராப்ளம்ஸ் இது ரிலேட் பண்ணி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் படிங்க. ஒரு 4 ஃபார்முலா தான் இருக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல. அது ரிலேட் பண்ணி படிங்க. ஏன்னா மாடரேட்டா தான் வரும். ஸோ, அரித்மெட்டிக் ஃபுல்லுமே நீங்க கவர் பண்ணுங்க. ஈஸியா வந்துட்டு அதிலேயே ஒரு 12, 15 மார்க்ஸ் வந்து அழகா ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஜியாமெட்ரி 1 to 2 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ, பேசிக் ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரையாங்கிள்ஸ். ட்ரையாங்கிள்ஸ்னா என்ன? எத்தனை ஆங்கிள் இருக்கு? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஸ்ட்ரெயிட் ட்ரையாங்கிள், ஆங்கிள்ஸ் பத்தி ஃபுல்லா ஒன்ஸ் பாருங்க. அண்ட் தென் சிமிலாரிட்டி, தியரம்ஸ் அண்ட் செக்மெண்ட்ஸ், டான்ஜென்ட்ஸ் அண்ட் சார்ட்ஸ், அப்புறம் டிஃப்ரெண்ட்ஸ் டைப் ஆஃப் குவாட்ரிலேட்டர்ஸ் அண்ட் கோஆர்டினேட் ஜியாமெட்ரிஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு நீங்க 2D ஜியாமெட்ரி ஃபார்முலாஸ் அண்ட் 3D ஜியாமெட்ரி ஃபார்முலாஸ்லாம் படிச்சீங்கன்னா, ஒரு சில கொஞ்சம் மாடரேட்டா ஒரு அப்ளிகேஷன் சம் மாரி கேட்டா கூட ஈஸியா போட முடியும் உங்களால. நெக்ஸ்ட்டு ட்ரிக்னாமெட்ரி. ட்ரிக்னாமெட்ரி பார்க்கறதுக்கு நான் அந்த டேபுலர் காலம் பாருங்க. நான் குடுத்துருப்பேன் இங்க. இந்த டேபுலர் காலம் படிச்சா கூட நம்மளால 1 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த சைன் தீட்டானா என்ன? காஸ் தீட்டா, டான் தீட்டா நார்மல் கொஷின்ஸ் தான். ஐடென்டிட்டியும் கேட்பாங்க. ஐடென்டிட்டி தெரியணும் அப்டின்னா நம்மளுக்கு ஃபார்முலாஸ் தெரியணும் இல்லையா? இந்த டேபுலர் காலம் படிக்கிறது ஈஸி தான். ஸோ, ஈஸியா படிச்சுருங்க. ஸோ, ஐடென்டிட்டி, ஃபங்ஷன்ஸ், ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூஸ், சர்க்குலர் மெஷர்ஸ் ஆன் ஆங்கிள்ஸ் இது எல்லாமே ட்ரிக்னாமெட்ரிலேருந்து இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு கம்பைன்ட் ப்ராப்ளம்ஸாக தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பெர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாஸ் அண்ட் முக்கியமாக பித்தாகரஸ் தியரம் ஃபார்முலா, ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்கில், ட்ரிக்னாமெட்ரியில் ஹைப்போடெனியஸ், அட்ஜசன்ட், ஆப்போசிட் இந்த சைன், காஸ், டேன்லாம் என்ன இது மாதிரியான ஃபார்முலாஸ் வந்து கவர் பண்ணுங்கள். முக்கியமாக அல்ஜீப்ராவில் இது படிச்சிருப்பீங்க 10th. ஸோ, பெர்சன்டேஜ் இது எல்லாமே ஒன்ஸ் பாருங்கள். ட்ரிக்னாமெட்ரியும் பாருங்கள். ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் சீரீஸில் ப்ராப்ளம்ஸ் ஆன் கம்ப்ளீட்டிங் தி சீரீஸ், ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டெர்ம்ஸ், ஃபைண்ட் த ராங் டெர்ம்ஸ் பற்றி கேட்பாங்க. ஒரு சர்க்குலர் மாதிரி இருக்கும். இது பேசிக்காக போடுறது தான். ஈஸியாக மல்டிப்ளிகேஷன்ஸ், டிவிஷன்ஸு இதெல்லாம் என்ன வரும்? இந்த பார்ட்டில் என்ன இப்படி கொஷின்ஸ் மார்க் மாதிரி இருக்கும். மிஸ்ஸிங் நம்பர்ஸை அண்ட் ராங் டேர்ம்ஸை வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் ஆவரேஜஸ் பார்த்தீங்கன்னா, ஆவரேஜில் வெயிட்டு, ஹைட்டு, ஏஜ், மார்க்ஸ் பற்றி ரிலேட் கேட்பாங்க. மணி எக்ஸ்பென்டிச்சர்ஸ், மணி டெம்பரேச்சர்ஸ் இது மாதிரி ஆவரேஜ் டெம்பரேச்சர்ஸ் இது மாதிரியான கொஷின்ஸ் அப்ளிகேஷன் சம்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ, ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு வெரி பேசிக்ஸ் ப்ராப்ளம் ஆன் ப்ராபபிலிட்டி. அதோடைய ப்ராபபிலிட்டியோடைய ஃபார்முலாஸ்லாம் படிச்சுக்கோங்க. அப்புறம் ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பர்சன்டேஜில் percentage equal to value divided by total value into 100 இந்த ஃபார்முலாஸ் இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் ஆவரேஜ் உடைய ஃபார்முலா sum of all observations divided by number of observations 10th படிச்சிருப்போம் பாருங்கள். ஸோ, இதெல்லாமே ரிலேட் பண்ணி அதோடைய சம்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு சாப்டர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் எத்தனை சம்ஸ் இருக்குன்ட்டு ஒரு ஈஸி டு ஒரு மாடரேட் அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் வந்து சம்ஸை சால்வ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ஸில் டேபிளர் காலம், பை சார்ட், லைன் கிராஃப் அண்ட் பார் கிராஃப்லாம் இது மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ, இது ரிலேட் பண்ணி நீங்கள் ஒன்ஸ் ரெஃபர் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட் ஒன் ரீசனிங் ஆல்ரெடி பார்த்தாச்சு. அதோடைய சப் டாபிக்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க, எவ்வளோ மார்க்குன்னு பார்த்துடலாம்.
ஸோ இதில் அதிகமான வெயிட்டேஜ் ரீசனிங்கில் நம்ம பார்க்கும்போது ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்கியூமெண்ட், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன்ஸ் பார்த்தோம். அது கண்டிப்பாக நீங்கள் மஸ்ட் ரீட் பண்ணணும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அனாலஜி அண்டு கிளாசிஃபிகேஷன்ஸ் கேட்பாங்க. மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஆல்ரெடி நீங்களாம் போட்டுருவீங்க, ஈஸியாக தான் இருக்கும். போர்ட் பாஸ் ரூல் படி கேட்பாங்க. அண்ட் பிளட் ரிலேஷன்ஸ், அப்புறம் அனாலிட்டிக்கல் ரீசனிங், அதாவது பேப்பர் கட்டிங், இமேஜ், அப்புறம் ஃபோல்டிங், மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ் இது மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அனாலிட்டிக்கல் ரீசனிங் 30 மார்க்ஸ் வருது ரீசனிங்கில். ஸோ ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களால் கம்பல்சரி கண்டிப்பாக 29, 28 நீங்கள் 30க்கு 30 கூட போடலாம். ஸோ நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ ரீசனிங்கில் என்னென்ன சப் டாபிக்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துடலாம் ஒன் பை ஒன். அனாலஜிலாம் லெட்டர் அனாலஜி தெரியும், நம்பர் அனாலஜி, அப்புறம் மீனிங் பேஸ்டு கேட்பாங்க, ஜிகே பேஸ்டு, கண்ட்ரி, கரன்சி, கேபிட்டல் இது மாதிரியான கேட்பாங்க. இமேஜ் பேஸ்டு அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் ஏ குரூப்ஸ் எவ்வளோன்னு கேட்பாங்க. அனாலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட், 2 to 3 கொஷின்ஸ் கேட்குறாங்க, ஜாஸ்தியாக கூட போகலாம். அண்ட் பசில்ஸ் பாருங்கள், லாஜிக்கல் பசில்ஸில் போர்ட் மாஸ் ரூல், ஈக்குவேஷன், இன்சர்ட்ஸு, இன்இக்வாலிட்டி பற்றி, இன்இக்வாலிட்டி இப்படிலாம் இருக்கும் இல்லையா, இது மாதிரி கொஷின்ஸ் ரிலேட் பண்ணி கேட்பாங்க. கோடட் லாஜிக்கு, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பசில்ஸில், சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட், லீனிங் அரேஞ்ச்மெண்ட் இது எல்லாமே இருக்கும். அண்டு டபுள் லைன் அப் அண்டு கிளாக் கேலண்டர் பற்றி நிறைய பசில்ஸ் கேட்பாங்க. ஸோ சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாபெட் சீரீஸ், நம்பர் சீரீஸ், மிக்சடு சீரீஸ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ் சீரீஸும் இருக்குது. அண்ட் கோடிங் அண்ட் டீகோடிங் ரொம்பவே ஈஸி. லெட்டர் ஷிஃப்டிங் அண்டு லெட்டர் கோடிங் வேர்ட்ஸு அண்ட் ஃபிக்டிஷியஸ் லாங்குவேஜஸ், ஆப்ரேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் பிளேஸ் வேல்யூ என்ன, ஃபேஸ் வேல்யூ என்ன, அது மாதிரி ரிலேட்டட் இப்போ கேட்குறதுல இப்போ எல்லாமே வந்து அனாலஜி பேஸ்டாகவே போயிட்டாங்க. டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னாலுமே ஃபுல்லுமே ஒரு சேனல் எஃப்எஃப்எல்ல ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ரூட் அண்ட் நெட்வொர்க் பேஸ்டு ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க. ஸோ டைரக்ஷன்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பேசிக்ஸ்லேருந்து சேனல்ஸில் நிறைய யூடியூப் சேனல்ஸில் வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ ரீசனிங்கில் 30 மார்க்ஸ் இருக்கிறதுனால நிறையவே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஆல்ஃபபெட் அண்ட் வேர்ட் டெஸ்ட்டில் சீக்வென்ஸ் அண்ட் டிக்ஷனரி வேர்ட்ஸ் ஒரு வார்த்தை கொடுத்துருவாங்க. இப்போது அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. டிக்ஷனரி இருக்குன்னா, இப்போ டிக்ஷனரி ஒரு வேர்ட் இருக்குன்னா அதை மாற்றி ஷஃபில் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை கரெக்டாக டிக்ஷனரிக்கு இதுதான் அர்த்தமானு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணணும். அண்ட் தென் ப்ரஃபிக்ஸ் அண்ட் ஆடிங் சஃபிக்ஸ், ஜம்பிள் வேர்ட்ஸ், ஃபைண்ட் ஆட் ஒன் அவுட்டு இது ஈஸியாக தான் இருக்கும். மேட்ரிக்ஸ் வேர்டு ஃபார்மேஷன்ஸில் நியூ வேர்ட் ஃபார்ம்டு, அப்புறம் வேர்ட் கான்ட் பி ஃபார்ம்டு இது மாதிரியான ஆல்ஃபபெட் அண்ட் வேர்ட் டெஸ்ட்டில் இருக்கும். அண்ட் மிஸ்ஸிங் நம்பர் அப்படின்னும் போது மேட்ரிக்ஸ் அண்ட் டயக்ராம் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். பிளட் ரிலேஷன்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிளட் ரிலேஷன்ஸில் ஃபேமிலி ட்ரீ ப்ராப்ளம்ஸ், கோடட் பிளட் ரிலேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் பிளட் ரிலேஷன்ஸ் ரிலேட் பண்ணி ஒரு ஜென்ரலான கொஷின்ஸ் கேட்பாங்க. கிளாசிஃபிகேஷன்ஸ், லெட்டர் பேஸ்ட், நம்பர் பேஸ்டு, ஜென்ரல் நாலேஜ் பேஸ்டு, இமேஜ் பேஸ்டு இது ரிலேட் பண்ணி கிளாசிஃபிகேஷன்ஸ். அண்ட் வென் டயக்ராமில் லாஜிக் வென் டயக்ராம் அண்ட் வென் டயக்ராம் ப்ராப்ளம் அண்ட் சிலாஜிசம்ஸ் இது எல்லாமே கேட்பாங்க. நான் வெர்பல் ரீசனிங்கில் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். மிரர் இமேஜ், ஹிடன் இமேஜ், அசம்பிள் இமேஜ் அண்ட் கியூப் அண்ட் டைஸ் வந்துடும் இதுலேயே. பாக்ஸஸ் அண்ட் ப்ராப்ளம் ஆன் டைஸு, இன்கம்ப்ளீட் பேட்டர்ன் அண்ட் பேப்பர் ஃபோல்டிங் அண்ட் கட்டிங், மிஸ்ஸிங் டேர்ம்ஸ் அண்ட் கவுண்டிங் ஃபிகர் இது எல்லாமே சப் டாபிக்ஸ் தான். இதிலேருந்து உங்களுக்கு 2 கொஷின்ஸ் வரும். ஆனால் இதிலேருந்து எது 2ன்னு சொல்ல முடியாது. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படித்தா தான் உங்களுக்கு எந்த கொஷின்ஸ் வந்தாலும் அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வேர்பல் ரீசனிங்கில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸ்டேட்மெண்ட் அண்ட் இது இந்த டாபிக்ஸே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா 2 to 3 கொஷின்ஸ் வரும், சொல்ல முடியாது. 1 to 2 கூட கேட்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன்ஸ் ஏன்னா வந்து காம்படிஷன்ஸ் அதிகமாக ஆனதுனால நிறையாவே இது ரிலேட் பண்ணி கேட்குறாங்க. ஸோ இது கண்டிப்பாக படிங்க. ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன்ஸ், ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ப்ஷன்ஸ் அண்ட் இன்ஃபரன்ஸ், அசஸ் அண்ட் ரீசன்ஸ் அண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் இது எல்லாமே இது ரெண்டும் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்கியூமெண்ட், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ப்ஷன்ஸ் இது மட்டும் கொஞ்சம் கிளியராக ரிப்பீட் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி பற்றி பார்க்கலாம். ஸோ ஹை ப்ரையாரிட்டைஸ் டாபிக்ஸ் அண்ட் ஸ்கோரிங் டாபிக்ஸ் எதுன்னு பாருங்கள். இது 3மே ஜென்ரல் சயின்ஸில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான். 25 மார்க்ஸு, ஜென்ரல் அவேர்னஸில் 20 மார்க்ஸ் வரும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் 7 to 9 கொஷின்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் ஜிகேல 5 to 6 கொஷின்ஸ். இதை மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை நான் இது எதுவுமே படிக்கல அப்படின்னும் போது ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் வந்துடுங்க. அதில் ஓவராலாக 6 கொஷின்ஸ். ஸோ என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. ஃபிசிக்ஸில்
ஒர்க் அண்ட் மோஷன்ஸ், லேன்ஸ், ஒர்க் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ ஃபிசிக்ஸ் இது மட்டும் படித்தா போதுமா அப்படின்னா, நான் ஆல்ரெடி என்டிபிசிக்கு ஒரு ஃபுல் ஸ்ட்ராட்டஜி வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதில் சப்டாபிக்ஸை விட சப்டாபிக்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். அதை நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒன்ஸ் பார்த்துருங்க. அண்ட் கெமிஸ்ட்ரியில் பீரியாடிக் டேபிள் ரொம்பவே முக்கியம். ஆசிட், பேஸ் அண்ட் சால்ட்ஸ். கெமிஸ்ட்ரியில் ஃபார்முலா இருக்கும் இல்லையா, கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப்பில் முக்கியமான கெமிக்கல் ஃபார்முலாஸ் எல்லாம் பாருங்கள். பேசிக் ரியாக்ஷன்ஸ். அண்ட் பயாலஜியில் பிளான்ட் அனாட்டமி அண்ட் ஹியூமன் அனாட்டமி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபைலம் இன் அனிமல் கிங்டம்னா புரோட்டோசோவா, ஆந்த்ரோபோடா, அதுக்கப்புறமா பிளான்ட் கிங்டம் பற்றி ஆன்ஜோஸ்போம், கைனோஸ்போம், இது மாதிரியான இம்பார்ட்டன்ட் பாருங்கள். ஸோ இது ரெண்டுமே படித்தா போதுமா பயாலஜியில் கேட்டால்? இல்லை, இது மேஜரான டாபிக்ஸ்லேருந்து கேட்குறாங்க. இதை தாண்டி அந்த சயின்டிஃபிக் ஸ்டடீஸ், அதாவது ஆந்த்ரோபாலஜி எதுக்கு படிக்கிறாங்க, ஸ்டடி ஆஃப் ஹியூமன், இம்யூனாலஜி எதுக்கு, டெர்மட்டாலஜி எதுக்கு, ஸ்கின் பற்றி படிக்கிறாங்க. இது ரிலேட்டட் சயின்டிஃபிக் ஸ்டடி அண்ட் வேரியஸ் பிரான்ச்சஸ் பற்றி கேட்கலாம். சயின்டிஃபிக் நேம், ரைஸ்க்கு சயின்டிஃபிக் நேம் என்ன, ஒரேசா சட்டிவா, எல்லாருக்குமே தெரியும். இதுவே வந்து ஹார்ஸோடைய சயின்டிஃபிக் நேம், அனிமல்ஸ் கேட்குறாங்க, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, அப்புறம் பொட்டேட்டோடைய சயின்டிஃபிக் நேம்னா சொலானம் டியூபரிசம். இதெல்லாமே நம்ம சின்ன வயசில் 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். ஸோ அனிமல்ஸ் பற்றி இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹார்ஸ் கேட்டாங்கன்னா என்ன சொல்வீங்க? இக்யூலஸ் கேபஸ் ஹார்ஸோடைய சயின்டிஃபிக் நேம். அதுவே ஜீப்ரா அப்படின்னா ஈக்வஸ் காஜஸ். டாங்கினா ஈக்வஸ் அசைனஸ். இது எல்லாமே ஈக்வஸ்னு வருது. ஏன்னா இது எல்லாமே ஒரு இனம் சார்ந்த ஒரு இது தானே. டாங்கி, ஜீப்ரா, ஹார்ஸ் எல்லாமே ரைமிங்காக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த சயின்டிஃபிக் நேம்ஸ் எல்லாம் தெரியல அப்படின்னா ஒன்ஸ் வந்து ரீகால் பண்ணுங்கள். இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களால் கண்டிப்பாக படிக்க முடியும். அப்புறம் இம்பார்ட்டன்ட் சொல்ல மறந்துட்டேன். இந்த பயாலஜியில் இது கேட்பாங்க பாருங்கள், விட்டமின் சோர்ஸ் அண்ட் டிஃபிஷியன்சி. விட்டமின் ஏ என்ன, B1, B9, ரெட்டினால், ஃபாலிக் ஆசிடு, இதெல்லாம் பாருங்கள். அப்புறம் டிஃபிஷியன்சி டிசீஸ், ப்ரோட்டீன், அந்த கவாஸ்கர், ரிக்கட்ஸ், கால்சியம் குறைபாடுனா என்ன மாதிரியான நோயெல்லாம் வரும். ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் பாடி, இது ரிலேட் பண்ணி எல்லாமே பயாலஜியில் படிங்க. இதில் கொண்டு வரல, இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், பிளான்ட் அனாட்டமியும் ஹியூமன் அனாட்டமியும். நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் சயின்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ், எர்த் சயின்ஸ், என்விரான்மெண்ட் சயின்ஸ் வந்து ஜென்ரல் சயின்ஸில் கேட்குறாங்க. ஆனால் மோஸ்ட்லி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி பாருங்கள். அதர் டாபிக்ஸில் ஸ்பேஸ் டெக்னாலஜி அண்ட் ஆஸ்ட்ரானமி, கம்ப்யூட்டர் அண்ட் மொபைல் டெக்னாலஜி, நியூட்ரிஷன்ஸ், மிலிட்ரி டெக்னாலஜிஸ் அண்ட் டிசீசஸ். தோ சொல்லியிருக்கேன் பாருங்கள், டிசீசஸ் பற்றி கேட்பாங்க. என்ன டிசீஸ் வருது, இப்போ ப்ரோட்டீன் குறைபாடுனால என்ன டிசீஸ் வரும், கவாஸ்கரு. கால்சியம் குறைபாடுனா ஆஸ்டியோமெலாஷியா. இது மாதிரியான டிசீஸ் பற்றி படிங்க. இன்வென்ஷன்ஸ் அண்ட் டிஸ்கவர், யார் யார் கண்டுபிடிச்சாங்க, முக்கியமாக இப்போது இன்வென்ஷன்ஸ் அண்ட் டிஸ்கவரி, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் என்னென்னா இன்வென்ஷன்ஸ் அண்ட் டிஸ்கவரி பண்ணியிருக்காங்கன்னு ஒன்ஸ் செக் பண்ணுங்கள். இது எக்ஸ்பெக்டட் வெயிட்டேஜ் டாபிக்ஸ், இதெல்லாம் ஃபோக்கஸ் ஏரியா தான். ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு இல்லையா. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மேஜராக இம்பார்ட்டன்ஸ் ப்ரையாரிட்டி கொடுங்க. அப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே, ஜாகிரஃபி ஈஸியாக கவர் பண்ண முடியும். ஹிஸ்ட்ரியை விட ஜாகிரஃபி ஈஸியாக கவர் பண்ணிடலாம். அப்புறம் பாலிட்டியும் ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஏன்னா ஹிஸ்ட்ரியில் வந்து நீங்கள் அந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரி படிச்சிருங்க கம்ப்ளீட்டாக. ஏஷியன்ட்லேருந்து வரல 1 கொஷின்ஸ், அதுவும் ரேராக தான் கேட்டிருக்காங்க, ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா. இதை ப்ரையாரிட்டைஸ் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்து நீங்கள் கொஞ்சம் படிங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸோடைய சப் டாபிக்ஸ். ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ஸில் என்ன படிக்கணும் அப்படின்னா, ஃபெஸ்டிவல்ஸ் ஆஃப் இந்தியா, மானுமெண்ட்ஸ், டான்ஸ் அண்ட் யுனெஸ்கோ ஹோல் ஹெரிட்டேஜ் சைட்ஸ், ராம்சர் சைட்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க, அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸில் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ், முக்கியமான தேசிய நிகழ்வுகள் இருக்கும் இல்லையா. நேஷ்னல் நியூஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் நியூஸ் கண்டிப்பாக அவார்ட்ஸ் படிச்சுக்கோங்க. லாஸ்ட்டு 6 to 8 months. ஸ்போர்ட்ஸ் வந்து ஈவெண்ட்ஸ் அண்ட் பர்சனாலிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் யார் முக்கியமான அவார்ட்ஸை, எந்த ஸ்டேடியமில் நடந்தது, யார் ட்ராஃபி வின் பண்ணா, ஐபிஎல்ல யார் வின் பண்ணாங்க, இது மாதிரியான முக்கியமான ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் படிங்க. ஒலிம்பிக், பேரா ஒலிம்பிக் எப்போ நடந்தது, எந்த வருஷத்தில் நடக்கும், இது மாதிரியான ஈவெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணி படிங்க. ஸ்போர்ட்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸும் இம்பார்ட்டன்ட் தான். அண்ட் புக் அண்ட் ஆத்தரில் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் தான். ரீசனாக அப்பாயின்மெண்ட் பண்ணது யார், ரிசைனேஷன்ஸ் பண்ணிட்டு போனவங்க யார், நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸில் ஹெட் குவார்ட்டர்ஸ் அண்ட் கீ ஃபேக்ட்ஸ், முக்கியமான ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, யூஎன், ஐக்கிய நாடு சபை, WHO, இது மாதிரியான இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன்ஸ் படிங்க. இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ், இப்போலாம் தீம்ஸும் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இம்பார்ட்டன்ட் தீம்ஸ், கருப்பொருள், ஆர்மி டேயோடைய தீம் என்ன, இது மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ தீம்ஸும் ரிலேட் பண்ணி படிங்க. கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் ஸ்கீம்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பாலிசிஸை கவர் பண்ணுங்கள். கேபிட்டல் அண்ட் கரன்சிஸ் அண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரிசைனேஷன்ஸ் இங்கே முன்னாடியே கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன்.
சாரி இந்தியன் ரயில்வேஸ் பற்றி கேட்குறாங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸில் ரீசெண்டாக ரயில்வேயோடைய பட்ஜெட் நிதி ஒதுக்கீடு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க, ஜோன்ஸு, ஹெட் குவார்ட்டர்ஸ் இது ரிலேட் பண்ணி படிங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலாம் ரீசெண்டாக டிஸ்கவர் பண்ணாங்க. இஸ்ரோ என்னென்ன லான்ச் பண்ணியிருக்காங்க, மேஜர் இன்னோவேஷன்ஸ் அண்ட் மிஸ்லேனியஸில் பார்த்தீங்கன்னா டேம்ஸ், ரிவர், பாசஸ், ஃபர்ஸ்ட் இன் இந்தியா அண்ட் ஃபர்ஸ்ட் இன் வேர்ல்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் சூப்பர்லேட்டிவ்ஸ் இது எல்லாமே இதுவும் கவர் பண்ணிக்கோங்க. நேஷனல் சிம்பிள்ஸ், கரன்சி, கேபிட்டல் அண்ட் ஏர்போர்ட்ஸ், ரயில்வே இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். வாட்டர்வேஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். போர்ட்ஸ், துறைமுகம், கப்பல் துறைமுகம்லாம் எங்கே இருக்குது, அதாவது ரிலேட் பண்ணியும் படிங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் எது வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும், இவ்வளோ டாபிக்ஸ் இருக்கே, ரேண்டமாக இவ்வளோவும் படிக்க முடியாது, எதனா செலக்டிவாக சொல்லுங்கள் அப்படின்னா அதோ இப்போ சொல்கிறேன் பாருங்கள். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிஇஓ, சேர்மன் அப்பாயின்மெண்ட்ஸ் பாருங்கள். அப்புறம் அவார்ட்ஸ், சிவிலியன் அவார்ட்ஸ் அண்ட் ப்ரைஸஸ், பட்ஜெட் அண்ட் தென் ஸ்போர்ட்ஸில் வின்னர் அவார்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இஸ்ரோ என்னென்னலாம் லான்ச் பண்ணியிருக்காங்க, அண்ட் ரிப்போர்ட் அண்ட் சமிட்ஸ் இது ரேர் தான், 1 கொஷின்ஸ் தான் வரும். மற்ற எல்லா டாபிக்ஸுமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் ஹிஸ்ட்ரியில் முக்கியமான சப் டாபிக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் வந்து செக் பண்ணுங்கள். அண்ட் ஜியாகிரஃபி வந்து ஃபோக்கஸிங் ஏரியாவில் இந்த சப் டாபிக்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேஜர் ரிவர்ஸ் கங்கா, பிரம்மபுத்ரா, ஹிந்துஸ், கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, நர்மதா, தப்தி அண்ட் ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் ரிவர் பேசிங், டேம் ரிசர்வ்ஸ் அண்ட் மேஜர் ரிசர்வ்ஸு, ட்ரைனேஜ் பேட்டர்ன்ஸ் ஆஃப் த ரிவர்ஸ், மவுண்டெயின் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் ரேஞ்சஸில் இருக்க முக்கியமான பீக்ஸு, கஞ்சன்ஜங்கா, நந்தா தேவி, வெஸ்டர்ன் கேட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ், சிவாலிக்னா என்ன, காரகோரம் இதெல்லாம் எங்கே இருக்குது, எந்த மவுண்டெயின்ஸு, இம்பார்ட்டன்ட் பாசஸ் படிங்க. டாப் 50 இம்பார்ட்டன்ட் பாசஸ்லாம் நிறைய சேனல்ஸ் நார்த் இந்தியன் சேனல்ஸ்லேயும் போட்டிருக்காங்க. இண்டோலோகஸ், ரவி அதித்தி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் பாசஸ் வந்து எல்லாமே இருக்குது. மோஸ்ட்லி ஒரு அரௌண்ட் ஒரு 50-60 இம்பார்ட்டன்ட் பாசஸ் இருக்குது. ஸோ எல்லாமே கவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக கவர் பண்ணிடலாம். அப்புறம் இந்தியன் பிளாட்டிவ்ஸ் ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஒரு 2 டேஸ் போதும் நீங்கள் இது கவர் பண்ணுறதுக்கு. மேஜர் லேக்ஸ் அண்டு ஐலண்ட்ஸ் பாருங்கள். சாயில்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. நேஷ்னல் பார்க்ஸ், பயோஸ்பியர், வைல்ட் லைஃப் சாங்சுரி படிங்க. ஸ்டேட் கேபிட்டல் அண்ட் மேஜர் சிட்டிஸ் இது எல்லாமே எதுக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா இது ஃபோக்கஸிங் ஏரியா தான். ஒரு ஜியாகிரஃபியோடைய சப் டாபிக்ஸ் எஸ்பெஷலி அந்த ரிவர்ஸ் அண்ட் மவுண்டெயின்ஸுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஏன்னா வந்து அதுதான் உங்களுக்கு ஸ்கோர் வந்து இன்னுமே அதிகப்படுத்தும். ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஒன்ஸ் செக் பண்ணுங்கள். ஸோ ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸில் நார்த்தன் பிளைன், பெனிசுலா பிளேட்டிவ், கோஸ்டல் பிளைன்ஸ் அண்ட் இந்தியன் டெசர்ட்ஸ். ஸோ ஜியாகிரஃபியில் 2 to 3 கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா இதெல்லாம் ஈஸியாக கவர் பண்ணலாம். இந்த சப் டாபிக்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. பாலிட்டியில் முக்கியமான சப் டாபிக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் ரீகால் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் அண்ட் ஷெட்யூல்ஸ் இன் கான்ஸ்டிடியூஷன்ஸ் ரொம்பவே முக்கியம். அண்ட் தென் பஞ்சாயத் ராஜ், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ பட்ஜெட் ரிலேட் பண்ணி எக்கனாமிக்ஸில் பட்ஜெட் ரிலேட் பண்ணின கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் 6 to 8 மந்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பீடி கரண்ட் அஃபேர்ஸ் இது வந்துட்டு பிடிஎஃபாகவே இருக்குது. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் ஸ்பீடி கரண்ட் அஃபேர்ஸ்னு போட்டாவே வரும். ஸோ அப்படி இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ஸ்லேயும் கொடுக்குறேன் ஸ்பீடி புக்கோடைய கரண்ட் அஃபேர்ஸ். லாஸ்ட் 8 மந்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ஒன்லைனர் மாதிரி கிடைக்கும். 1 EQ தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயும் வந்திருக்கு. ப்ளே ஸ்டோரில் 1 EQ தமிழ்னு போட்டாவே ஸ்டாட்டிக் ஜிகேயோடைய பிடிஎஃப் எல்லாமே ஃப்ரீ தான். ஸ்டாட்டிக் ஜிகேயில் நீங்கள் என்னென்ன கண்டென்ட் எல்லாம் படிக்கணுமோ ஸ்டாட்டிக் ஜிகே, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே வந்து 1 EQ தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. அவங்களுடைய டெலகிராம் சேனல்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1 EQன்னு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அவங்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதுலேயே டெலகிராம் சேனல் எல்லா லிங்க்குமே இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாமே வந்து பிடிஎஃபாகவே கிடைக்கும். உங்களுக்கு வீடியோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி டேட்டாலாம் வீணாகுதுன்னு நினைக்கிறவங்க வந்து பிடிஎஃபாக எடுத்து அதை பிரிண்ட் அவுட் எடுத்து படிங்க. அண்ட் பிரம்மசாஸ்திரா ஒன்லைனர் இது தேவைப்படாது. இது படிக்கலாம். பட் வந்துட்டு நீங்கள் ஸ்பீடி இப்போதைக்கு படிச்சுக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர், YCT அண்ட் பினாக்கல். YCT எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பினாக்கல் ஃபாலோ பண்ணுங்கள். அட்வான்ஸாக படிக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அட்வான்ஸாக படிக்க உங்களுக்கு நாலேஜ் அதிகமாக தான் வரும். மார்க் டெஸ்ட் வந்து டெக்ஸ்ட் புக்கில் போடுங்க. சரி இதெல்லாம் ஓகே, ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி வீடியோலேயே போட்டிருப்பேன். NTPC 2 வீடியோ போட்டிருப்பேன். 2லுமே இது இருந்திருக்கும். ஸோ பார்த்துருக்கவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும்.
சரி, எங்களுக்கு தமிழ் சேனல்ல சொல்றேன்னு சொன்னீங்களே, சொல்லுங்கன்னு கேட்டிருப்பீங்க. தமிழ்ல எப்பயுமே லேர்ன் வித் விக்னேஷ் தான். அவரு எல்லாமே நல்லாவே சொல்லியிருப்பாரு. லேர்ன் வித் விக்னேஷ், எஃப்எஃப்எல் ஃபீல் ஃப்ரீ டூ லேர்ன் சதீஷ் சார் நடத்தியிருப்பாரு. எஃப்எஃப்எல் வந்து தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. அதையும் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் சந்துரு மேக்ஸ் சொல்லவே வேண்டாம். அவர்கிட்ட எல்லாமே இருக்கு. சந்துரு மேக்ஸ ஃபாலோ பண்ணலாம். ட்ரஸ்டபிள் தான். இது எல்லாமே யூடியூப்லயே போனீங்கன்னா நெறைய பிளேலிஸ்ட் போட்டு வச்சிருப்பாங்க. இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ரீசனிங்லாம் டைரக்ஷன், சில்லாஜிசம் அதுக்கப்புறம் இது எல்லாமே பேசிக்ஸ் தெரியாம நெறைய நியூ ஆஸ்பிரண்ட்ஸ் இருப்பீங்க. எஃப்எஃப்எல் போய் பாருங்க. ரீசனிங்ஸ் எல்லாமே ரீசனிங் தெரியாது 30 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணோம்னா எஃப்எஃப்எல்ல பாருங்க. அண்ட் மேக்ஸ் எல்லாம் சந்துரு மேக்ஸ் அண்ட் எல்லாமே இது பெஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். இத தாண்டி இப்போ வந்து டார்கெட் ரயில்வேன்னு ஒரு சேனல் இருக்கு. அதையும் ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எல்லாமே ஒரு சோர்ஸ் தான். இத தாண்டி இது எல்லாமே குடுத்துட்டீங்க. ஆனா, எங்களால ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியல. ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆகுது. எவ்ளோ சோர்ஸஸ், எவ்ளோ பிடிஎஃப் இருந்தாலுமே இம்ப்ரூவ் பண்ண முடியல. படிக்கணும்னு புக் எடுக்கவே தோணலன்னு சொல்வீங்க. ஸோ, அவங்களுக்கு தான் இது. இம்ப்ரூவ் யுவர் ஃபோக்கஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து படிக்க உட்கார்றீங்க அப்படின்னா, உங்க பிரைன் சொல்லும். பாஸ் நான் ரொம்பவே டயர்ட் ஆயிட்டேன்னு சொல்லும். யோசிச்சு பாருங்க, உங்க ஃபோன்ல நைட்டு நீங்க சார்ஜ் போட்டு வச்சுடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். காலையில எழுந்ததுமே 1 மணி நேரத்துக்குள்ள நீங்க என்ன பண்றீங்க? Instagram, WhatsApp, Gmail, நியூஸு, Spotifyன்னு எல்லா ஆப்பையும் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, ஒரு 10 மணிக்கு மேல படிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணும்போது பேட்டரி 20% இருக்கும். அப்ப சார்ஜர் தேடவே ஆரம்பிப்பீங்க. உங்க பிரைனுக்கு நீங்க இத தான் பண்றீங்கன்னு காலையில எழுந்ததுமே நோட்டிஃபிகேஷன், நியூஸு, சோஷியல் மீடியான்னு இப்படி உங்க பிரைனோடைய பவர படிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்புறம் எப்படி உங்களால படிக்க முடியும்? இதுல இன்னொரு ரகமும் இருக்கு. ஸ்டடி பிளானர்லாம் போடுவாங்க. நோட் போட்டெல்லாம் பிளான் பண்ணிலாம் எழுதுவாங்க. ஆனா, அத ஃபர்ஸ்ட்டு 1 வீக் ஃபாலோ பண்ணுவாங்க. நல்லா மோட்டிவேஷனலா. அதுக்கப்புறம் ஃபாலோவே பண்ண மாட்டாங்க. நீங்க என்னதான் டைமர் வச்சாலும், ஸ்டடி ஆப் யூஸ் பண்ணாலுமே, இல்ல மோட்டிவேஷனல் வீடியோ கேட்டு கேட்டு படிச்சாலுமே, இது எதுவுமே பயன் இல்ல. அது யூஸ்லெஸ் தான். மோட்டிவேஷனல் வீடியோலாம் கேட்கறது ஒரு போதை மாதிரி. அப்பொழுதைக்கு கொஞ்சம் ஃபயரா இருப்பீங்க. அதுக்கப்புறம் புஸ்வானா மாரி ஆஃப் ஆயிடுவீங்க. நீங்க ஃபோக்கஸ் பண்ற வரைக்கும், கன்சிஸ்டன்ஸியா ஃபாலோ பண்ற வரைக்கும் உங்களால கிராக் பண்ண முடியாது. டெய்லியுமே ஃபாலோ பண்ணுங்க. நம்மளால எக்ஸாம்ஸ் கிராக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. சரி, இப்போ உங்களுக்கு இந்த 5 டெக்னிக்ஸ் சொல்றேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த டெக்னிக்ஸ் நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ரொமோடோரோ டெக்னிக்ஸ் நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இது ரொம்பவே பிரபலமான டெக்னிக்ஸ் தான். ஒரு 25 மினிட்ஸ் படிங்க. 25 நிமிஷம் படிங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுங்க. திரும்பவும் ஒரு 25 நிமிஷம் படிங்க. 5 நிமிஷம் பிரேக் எடுங்க. இத வந்து ரிப்பீட்டடா 4 டைம்ஸ் படிச்சுக்கிட்டே 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு லாங் பிரேக் எடுங்க. ஒரு 20 மினிட்ஸ், 30 மினிட்ஸ் ஒரு லாங் பிரேக் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த லாங் பிரேக் எடுக்கும்போது என்ன பண்ணணும் நம்ப? ஃபோன் எடுத்து ரீல்ஸோ, ஷார்ட்ஸோ பார்த்துக்கிட்டு, படுத்துக்கிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. அந்த 30 மினிட்ஸ் லாங் பிரேக்ல ஒரு வாக்கிங்கோ, இல்ல வந்து ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ரீகால் பண்ற மாரி ஒரு ரிலாக்சேஷன்ஸா ஒரு வாக் போங்க. அதுதான் ரிலாக்ஸே. ஸோ நம்மளுக்கு டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் நீங்க ஃபோன் எடுத்து யூஸ் பண்ண வேண்டாம். ஏன் இத சொல்றேன் அப்படின்னா, ஒரு சின்ன சின்னதா நம்ம படிக்க படிக்க போரும் அடிக்காது. நம்ம பிரைன் வந்து ரொம்பவே ரெஃப்ரெஷ்மென்ட்டா, ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸோ வந்து இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுங்க. டைமர் வச்சு 25 மினிட்ஸ் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்து படிங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டைம் பிளாக்கிங். டைம் பிளாக்கிங்ன்றது வந்து உங்க டேவ நீங்க தான் பிளான் பண்ணணும். இப்போ நான் ஒரு ஸ்டடி ஸ்ட்ராட்டஜியோ, நான் ஒரு ஸ்டடி பிரிப்பரேஷன் டேபிளர் காலம் போட்டு உங்களுக்கு குடுத்துட்டேன் அப்படின்னா, என் கம்ஃபோர்ட் ஜோனுக்கு நான் எப்படி வேணாலும் போட்டு குடுப்பேன். ஆனா, நீங்க உங்க டேவ நீங்க தான் பிளான் பண்ணணும். என்ன நேரத்தில என்ன படிக்கணும்? ஒரு டைம் டேபிள் மாரி ஃபிக்ஸ் பண்ணி, காலையில மேத்ஸ், மதியம் ரீசனிங், சாயந்தரம் இது கரண்ட் அஃபேர்ஸ் இது மாரி ஷெட்யூல் பண்ணி, நீங்களே போட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியோட படிச்சீங்கன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த நேரத்தில என்ன படிக்கணும்னு தெளிவாவும் இருக்கும். பிளான் படி நல்லாவும் இருக்கும். உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட்டும் ஆகும். இப்போ நான் ஒரு ஸ்டடி பிளானர் குடுப்பேன். 90 டேஸ் ஸ்டடி பிளானர்ன்னு குடுப்பேன். 30 டேஸ் ஸ்டடி பிளானர் குடுப்பேன். வாங்கி வச்சுப்பீங்க. ஆனா, அந்த 30 டேஸும் ஃபாலோ பண்றது ரேண்டமா ஃபாலோ பண்ணுவீங்களான்னு கேட்டா, கண்டிப்பா நீங்க பண்ணவே மாட்டீங்க. அது 2% பண்ணுவாங்க. ரிமைனிங் பண்ண மாட்டாங்க. நெறைய பேர் பண்றதில்ல. ஸோ, நீங்க உங்க பிளான் பண்ணி ஒரு டைம் பிளாக்கிங்ல என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க அனலைஸ் பண்ணி ஷெட்யூல் போட்டு படிங்க. செல்ஃப் அனலைசிஸ். நெறைய சோர்ஸ தேடுங்க. உங்களுக்கு செல்ஃப் அனலைசிஸ், செல்ஃப் மோட்டிவேஷன் எல்லாமே நீங்க தான். உங்களுக்காக வேற யாரும் வந்து மோட்டிவேஷன்ஸ் பண்ண போறது கிடையாது. உங்க எக்ஸாம்ஸ நீங்க கிளியர் பண்ணணும்னா நெறைய தேட ஆரம்பிங்க.
நிறைய அனலைஸ் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள கத்துக்கோங்க, கேதர் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு பிளானிங். டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் எதுவுமே இல்லாம, ஒரே வேலைய முழு கவனத்தோட செலுத்துங்க. அதாவது 1 மணி நேரம், 2 மணி நேரம் வேலை செய்றீங்க அப்படின்னா, ஃபோன் ஆஃப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் ஆஃப் பண்ணி வைங்க. சிந்தனைய சிதற விடாம, பிளான் பண்ணி உங்க ஷெட்யூல ஃபாலோ பண்ணுங்க. மேம், நீங்க வேற இப்படி சொல்ட்டீங்க. ஆனா நான் படிக்கிறதே ஃபோன்ல தானே படிக்கிறேன் அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. அப்படி படிக்கிறீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இன்னும் சில பேர் கேட்றாதீங்க, நான் வந்து டேட்டா யூஸ் பண்ணி தான் படிக்கிறேன். அப்ப நான் என்ன பண்றதுன்னு கேட்பீங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் எனக்கே தெரியலப்பா. நெக்ஸ்ட்டு மைண்ட் மேப்பிங். இந்த மைண்ட் மேப்பிங்கோடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஒரு டாபிக்ஸ் படிக்க ஆரம்பிக்கும்போது, அந்த டாபிக்ஸ்ல முக்கியமான விஷயம் டேட்டாலாம் கலெக்ட் பண்ணுங்க. பிக்சர்ஸ், கீவேர்ட்ஸ், ஷார்ட்கட் ட்ரிக்ஸு, ஒரு சின்ன சின்ன கோட் வேர்ட்லாம் யூஸ் பண்ணி ஒரு மேப் மாதிரி நீங்க கிரியேட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க படிக்கிறத நீங்க கிரியேட் பண்ணா தான் கரெக்ட்டா இருக்கும். நடுவுல ஒரு சில டாபிக்ஸ் நேம்ஸ்லாம் எழுதி, அதுலருந்து சின்ன சின்ன ச டப் அ ஒரு சில டாபிக்ஸ், சப் டாபிக்ஸ், பிரான்ச்சஸ் மாரி பிரிச்சு, ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து சூஸ் பண்ணி படிங்க. ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்டின்னா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் மைண்ட் மேப்பிங். லாஸ்ட் மினிட்ல கூட ரிவைஸ் பண்ணி பார்க்க முடியும். நீங்க ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், நீங்க நோட்ஸ் மேக் பண்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ப்ரிப்பரேஷன்ஸ் இன்னுமே சிறப்பா இருக்கும். நீங்களும் எக்ஸாம்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுவீங்க. ஓகே ஆஸ்பிரண்ட்ஸ், தேங்க் யூ ஆல். ஹேவ் எ நைஸ் டே. ஆல் த வெரி பெஸ்ட்.